எல்லாருக்கும் தலைவராகணும்னு ஆசை. ஆனா முக்கியமான நேரத்துல தனியா நிக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகத்துல இருக்கிற பெஸ்ட் லீடர்ஸ் நிறைய பேரு நிறைய நேரத்துல கான்ஃபிடன்ஸ் உள்ளவங்க இல்லை, ஆனா பயந்தாலும் முன்னே செல்பவர்கள். லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் நோ ஃபியர், இட் இஸ் அபவுட் மூவிங் வித் ஃபியர். ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் வெல்ஜித். வெல்கம் டு சுவாசனல் கவுன்சிலிங். கார்த்திக் ரொம்ப நல்ல பையன், அமைதியான பையன். அவன் கிளாஸ்ல இருக்கிற இடமே தெரியாது. அவன் வந்தானா வரலையா யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் ரொம்ப அமைதியான சாஃப்டான பையன். ஆனா டெய்லி காலையில் 5 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது கார்த்திக் எந்திரிப்பான். அவன் சைக்கிள் எடுப்பான், அவன் பால் பாக்கெட் போடுறதுக்காக வீடு வீடாக கிளம்பிடுவான். முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நியூஸ் பேப்பர் போடுறதுக்காக போவான். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அப்படியே சட்டை செய்யாமல் கிளம்பி போயிடுவான். அமைதியாக அங்கே போய் உட்காந்துருப்பான். யார்கிட்டையும் ஒன்றும் பெருசாக சஞ்சலம் படிக்க மாட்டான், இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டான், இந்த வேலை செய்கிற அந்த வேலை செய்கிற. ஒரு நாள் அவங்க டீச்சர் எல்லாரும் இருக்கும்போது கேட்டாங்க, எல்லாம் பிக்னிக் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. கார்த்திக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அந்த 500 ரூபாய் காசை வச்சு அவங்க வீட்டில் 4 நாள் 5 நாளைக்கு அவங்க சாப்பிடலாம். கார்த்திக் யோசிச்சான், கை தூக்கவே இல்லை. எல்லாரும் கை தூக்கி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. they were all in excitement. கார்த்திக் மட்டும் சோகமா உட்கார்ந்துருந்தான். யாரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட கேட்கவே இல்லை. சரி, அந்த பிக்னிக் போற நாள் அன்னைக்கு வந்துச்சு. கார்த்திக் மட்டும் வரல. எல்லாம் ஜாலியா பஸ்ல ஏறி உட்காந்துட்டாங்க. பஸ் கொஞ்சம் தூரம் போகுது, ஏன்னா அது ஒரு மலை பிரதேசம். அதுல இருந்து பக்கத்துல அவங்க விசிட்டுக்கு போறாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் தூரம் போகுது, ஊரை விட்டு தாண்டி வெளியில போயிருச்சு. ஒரு 3-4 கிலோமீட்டர் போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாமே பேனிக், எல்லாம் கத்துறாங்க உள்ள இருந்து, என்ன செய்யறதுன்னு தெரியாம. பின்னாடி ஒரு சின்ன பையன் ஒருத்தன் சைக்கிள்ல நிக்கிறான். யாருன்னு பார்த்தா கார்த்திக் நடந்ததெல்லாம் பாக்குறேன். ஏன்னா கார்த்திக்கு அவங்களுக்கு கூட போறதுக்கு காசு தான் இல்லை, ஆனா இவங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு பாக்குறதுக்கு ஆசையா இருந்துச்சு. அதனால அவங்க பின்னாடியே சைக்கிள்ல விரட்டிட்டு இருந்திருக்கிறான் இந்த குழந்தை. மற்றவங்களாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம உள்ள அப்படி திக்க திணறி நிற்கும் போது கார்த்திக் தான் வேக வேகமா போய் அமைதியா இருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம். கார்த்திக்கோட வாய்ஸை கூட அவங்க பெருசா கேட்டது கூட கிடையாது. எல்லாம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா சைக்கிள் எடுத்து அழுத்திட்டு போய் பக்கத்துல யாரெல்லாம் உண்டு எல்லா வீட்லயும் ஹெல்ப் கேட்டு எப்படியோ இவங்களை ஓரளவுக்கு செட்டில் பண்ணி அங்கிருந்து பஸ்ஸை நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. லீடர் இஸ் பார்ன். ஒரு தலைமை உருவாயிட்டான். தலைமை பண்புங்கிறது 3 சைக்காலஜிக்கல் பில்லர்ஸ்ல கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் லீடர்ஷிப். அவங்களே அவங்க வழி நடத்துறது, அதாவது அவங்க லைஃப்ல அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணி அதை லீட் பண்றதுக்குரிய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிறது செல்ஃப் லீடர்ஷிப். ரெண்டாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒரு தலைவராக இருக்கிறவர் எந்த நேரத்தில் கோபப்படணும், எந்த நேரத்தில் சோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எமோஷனல் ரெகுலேஷனுக்குள்ள கொண்டு போகணும். அதாவது எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்குரிய பண்பை வளர்த்துக்கிறது. மூணாவது டேக்கிங் டிசிஷன் அண்டர் அன்சர்டனிட்டி. அதாவது லீடர்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, எந்த நேரத்துல யாராலையும் முடிவெடுக்க முடியலையோ அந்த டைம்ல அவங்க முடிவெடுக்கணும். பிகாஸ் நார்மலான சிச்சுவேஷன்ஸ்ல முடிவெடுக்கிறவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா யாருமே முடிவெடுக்காத அன்சர்டனிட்டியில அவங்க முடிவெடுக்கக்கூடிய குவாலிட்டியை வளர்த்துக்கணும். எப்போ ஒரு லீடர் உருவாகிறாங்க அப்படின்னு சொன்னா, சாதாரண சிச்சுவேஷன்ஸ்ல லீடர் உருவாகல, அசாதாரணமான சிச்சுவேஷன்ஸ்ல அசாத்தியத்தை சாத்தியப்படுத்துவது தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 1, டேக் ஸ்மால் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் எடுத்துட்டு இதை என்னால் செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். 2வது, குரல் நடுங்கினாலும் பேசணும். ஏதாவது தப்பு பண்ணாலும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவங்களா பேனிக் ஆகும்போது நீ அமைதியா இருக்கணும். மற்றவங்களா சத்தம் போடும்போது நீ அமைதியா சிச்சுவேஷன்ஸை ஒத்து கவனிக்கணும். 4வது, உன்னோட தவற ஒத்துக்க கத்துக்கணும். இந்த 4 ஸ்டெப்பையும் 1 by 1 நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, one day you will become a leader. The leaders are not born in comfort, they are born in chaos.
உளி வலி தாங்கா கற்கள் சிற்பமாக. நீங்கள் லீடராக தயாரா இருக்கிறீங்களா? தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எப்படிப்பட்ட லீடரா நான் உருவாகணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அர்த்தமுள்ள வாழ்வை வெளியே தேடாது, உன்னிடமிருந்து தொடங்கு. தேங்க்யூ.